ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. அப்புறம்னா பழமொழி 400. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் ஃபுல்லாக 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒவ்வொரு நூலாக வந்து பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நூல் பேர் வந்து பழமொழி 400. அதை தான் வந்து இன்னைக்கு டுடே கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பழமொழி 400. பழமொழி 400 இந்த பழமொழி 400ஓட ஆசிரியர் பேர் வந்து முற்றுரை அறையனார். ஆசிரியர் பேரை வந்து என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஏன்னா நூல் பேரை கொடுத்து ஆசிரியர் பேரை வந்து மேட்ச் பண்ணுங்க அப்படி கூட கேட்பாங்க. அதனால பழமொழி 400 அதோட ஆசிரியர் பேர் வந்து முற்றுரை அறையனார். இல்லாட்டி நீங்க இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 18 கீழ்கணக்கு நூல் 18 நூல் இருக்கு. அந்த நூலை எழுதி அதோட ஆசிரியர் பேர் எழுதி நீங்க எங்க அடிக்கடி பாக்குறீங்களோ அந்த இடத்துல கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆசிரியர் பேர் வந்து என்னைக்குமே மறக்காது. ஃபர்ஸ்ட் வந்து பழமொழி 400 அதோட ஆசிரியர் யாரு? முற்றுரை அறையனார். இந்த பழமொழி 400ஓட நூற்குறிப்பு பார்க்க போறோம். இந்த பழமொழி 400 வந்து 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இப்போ ரீசெண்டா பாக்குற டாபிக் ஃபுல்லா 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான். அதுக்கப்புறம் இந்நூல்ல வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 400 பாடல்கள். இல்ல இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பழமொழி 400 அதுல 400 இருக்கா, இப்ப 400 பாடல். இது வந்து வெறும் 400 பாடல் தான். கடவுள் வாழ்த்து சேர்த்துனா 401 வரும். பழமொழி 400 இடம்பெற்றுள்ள பாடல்கள் மட்டும் கேட்டாங்கன்னா 400. கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மென்ஷன் பண்ணாங்கன்னா 401 சொல்லணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இந்த பழமொழி 400ல மொத்தம் 4 அடிகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 அடி மட்டும்தான் அந்த பாட்டோட மீனிங்கை குறிக்கும். 4th அடி வந்து ஏதாவது ஒரு பழமொழி வந்து அதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இதனை முதுமொழி எனவும் கூறுவர். பழமொழி 400 வந்து வேற எப்படியெல்லாம் அழிப்பாங்கன்னா முதுமொழி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 5th பாயிண்ட் வந்து நீதி நூல்களான திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல். நீதி நூல்கள் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடியா நம்ம பழமொழி 400 வந்து புகழ்பெற்ற நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆசிரியரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆசிரியர் குறிப்பு. இந்த நூலோட ஆசிரியர் வந்து முற்றுரை அறையனார். இவர் வந்து எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா 4ஆம் நூற்றாண்டு. இதை ஈஸியா அவர் பேர்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கலாம். முற்றுரை. இந்த முற்றுரையை நம்ம 3 ஞாபகம் வச்சுக்கலாம். அறையனார் அரை, அப்ப 3 பிளஸ் அரை 4. அப்ப அவரோட காலம் வந்துருச்சா. அப்ப இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் இவர் என்ன சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயம் தான். அதுக்கப்புறம் இதுல வந்து முன்றுரைன்னு சொல்லி இருக்கிறது வந்து அவரோட ஊர் பெயர். அரையனா அதோட மீனிங் வந்து அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 5th பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து முன்றுரை அந்த ஊரை ஆண்ட அரசனா இருக்கலாம், இல்லாட்டி அரையன் இருந்தது அவரோட குடிப்பெயரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது வம்சாவளியா வச்சிருப்பாங்களே அந்த பெயரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மேற்கோள். மேற்கோள்னா இது வந்து மட்டும் மேற்கோள் வந்து என்ன கொடுத்து இது நம்ம வந்து என்ன நூல்ல இருக்குன்னு சொல்லி நம்மளால ஈஸியா மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த லைனை வந்து நம்ம மெமரி பண்ணணும். புல் மே பழமொழி 400. இதை வந்து ஒரு பழமொழி மாதிரி புலி வந்து எப்படி புல்ல
கொடுக்க ஒன்றாகு முன்றிலோ இல். அதாவது அந்த காலத்துல வந்து வீட்டுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க, எல்லாமே இருக்கும். அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து மனசார கொடுப்பாங்க. அதான் வந்து தமிழர்களோட மிகப்பெரிய பண்பே வந்து விருந்தோமல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே தான் வந்து பாரியோட இளைய மகள் செஞ்ச காரியத்தை வந்து பழமொழி 400ல வந்து கொடுத்திருக்காங்க. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், அதாவது மழை பெய்யாத காலத்துல பாரி மடமகள் பான்மகருக்கு, பாரியோட இளைய மகள் பானருக்கு வந்து நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். அதாவது ஒரு சட்டியில வந்து பொண்ணை வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றாகு முன்றிலோ இல். அதாவது அந்த காலத்துல வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. இதுதான் வந்து இந்த பாட்டோட பழமொழி. இதோட ஆசிரியர் வந்து முன்சுரை அறையனார். அதுக்கப்புறம் அந்த பாட்டுல வந்து மாறினா மழை, வறந்திருந்தனா வறட்சிருந்த, அதாவது வறட்சி, புகாவா உணவு, மடமகள்னா இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில்னா வீட்டோட திண்ணை. அதுக்கப்புறம் இது வந்து பாட்டோட பொருள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை, இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரியோட மகள்கள் பேர்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகும் முன்றிலோ இல் என்பதாகும். அதாவது அதோட மீனிங் என்னன்னா, ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது பொருள். இதுல இருந்து என்ன கேட்கலாம்னா, இந்த 4 லைனை கொடுத்து இது என்ன நூல், இல்லாட்டி இது இந்த நூல்ல வந்து யாரை பத்தி சிறப்பிச்சிருக்காங்க. அப்ப பாரியோட இளைய மகளை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரியோட மகப்பேர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கவை சங்கவை. அதுக்கப்புறம் ஒன்றிலோ முன்றாகு இல், இதோட மீனிங் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அப்ப ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த பாட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கல்வியோட சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க. 6th பழைய புக்கு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், நல்ல நூல்களை கற்றிருக்க ஒரு அறிவுடையார் வந்து நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, 4 திசையிலும் போகாத ஊர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து 4 திசையிலையும் சென்றாலும் அது வந்து அவங்களுக்கு வேற வேற நாடா தெரியாது, எல்லாமே அவங்களோட நாடாதான் தெரியும். ஏன்னா அவர் வந்து கற்றறிஞர். அதனால ஆற்றுணா, இந்த ஆற்றுணாவை வந்து 6 கூட்டல் உணா, 6னா வழி, உணானா உணவு, அவங்க வந்து கொண்டு போக தேவையில்ல. ஏன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதேதான் வந்து இந்த பாட்டிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கற்றோருக்கு எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து கட்டிச்சோறு கொண்டு போக தேவையில்லை அப்படின்னா இந்த பாட்டோட மீனிங். அதே மாதிரி மெயின் கண்டென்ட் வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுதான் வந்து இந்த பாட்டோட அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இதோட ஆசிரியர் வந்து முன்சுரை அறையனார். பாடலோட பொருள், கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார், ஒரு நல்ல அறிவுடையார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும், அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை, அந்நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளை. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டி தேவையில்லை. எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருள். இப்பாடலோட மெயின் கண்டென்ட் வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஔவையார் அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து என்னன்னா ஆற்றுணா வேண்டுவது இல், அதாவது கற்றோருக்கு வந்து எங்க போனாலும் சாப்பாடு கொண்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கட்டுச்சோறு கொண்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆற்றவும், அந்த மேல உள்ள பாட்டோட மீனிங். ஆற்றவும்னா நிறைவாக, நாற்றிசை நம்ம எப்படி பிரிக்கோம்னா 4 கூட்டல் திசை, தமவேயம் தம்முடைய நாடுகளை, ஆற்றுணா 6 கூட்டல் உணா, 6னா வழி, உணானா உணவு, வழிநடை உணவு, உணானா உணவு, அந்த உணவை வந்து வழிநடை உணவுன்னு சொல்லி இங்க சொல்றாங்க. அதை வந்து கட்டுச்சோறுன்னு சொல்லி நம்ம இந்த காலத்துல வந்து சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பழமொழி 400 வந்து எத்தனை அதிகாரமா நம்ம பிரிச்சிருக்கோம்னா 34 அதிகாரமா பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதாவது வரலாற அதிகமா கூறுற நூல்களுள் இதுவும் வந்து மிக சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா உலக வசனம். இந்த நூலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து முதுமொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப செகண்ட் வந்து உலக வசனம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் வந்து சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள், புராண இதிகாச நிகழ்ச்சிகளை கொண்ட கால கண்ணாடியாக பழமொழி 400 விளங்குகிறது. ஏன்னா இது வந்து மேலேயே நம்ம சொல்லிட்டோம். 14 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல், வரலாறை வந்து அதிகமா பேசுற நூல் வந்து பழமொழி 400. அதனாலதான் வந்து இது வந்து சங்ககால மன்னர்கள், புலவர்கள் இவங்களோட கதையெல்லாம் காட்டுற கால கண்ணாடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியர்னா யாருன்னா தொல்காப்பியத்தை எழுதிய ஆசிரியரை தான் வந்து நம்ம தொல்காப்பியர் அப்படின்னு சொல்றோம். அவர் வந்து பழமொழியை வந்து எப்படி சொல்றாங்கன்னா முதுசொல் அப்படின்னு சொல்லி அழைக்காரு. ஃபர்ஸ்ட் மெயின் 3 கண்டென்ட் வந்து பழமொழி 400 ஆசிரியர் வந்து முன்சுரை அறையினார். அவரோட காலம் வந்து 4ஆம் நூற்றாண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பழமொழி 400 வந்து வேற எப்படியெல்லாம் அழைக்காங்கன்னா முதுமொழின்னு சொல்லி அழைக்காங்க, உலக வசனம் சொல்லி அழைக்காங்க. அதுக்கப்புறம் தொல்காப்பியர் வந்து பழமொழியை எப்படி சொல்றாங்கன்னா முதுசொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். இதுல வந்து 2 பாட்டு பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாட்டோட மெயின் கண்டென்ட் வந்து அந்த காலத்துல வந்து வீட்டுல எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. செகண்ட் பார்ட்டோட கண்டென்ட் வந்து கற்றோருக்கு வந்து எங்க போனாலும் சிறப்பு, அவங்க வந்து கட்டுச்சோறு வந்து எடுத்துட்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக். நெக்ஸ்ட் ஒரு நியூ டாபிக்கோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.